ஹாய் ஹலோ நம்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பகுலவின். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 263 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15/10/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 8/11/2024 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா டேட் எக்ஸ்டென்ஷன் 30/11/2024 வரைக்கும் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க இப்பவே மறுபடியும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சோ என்னென்ன பணிகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க ஒண்ணு கொண்டே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்குது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 15/10/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 8/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 30/11/2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், 8/11/2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்க. அது மந்த், டேட், மந்த், இயர் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் ஏஜ் மென்ஷன் பண்ணுங்க. சோ இதை நீங்க மென்ஷன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஒட்டிடுங்க. சிக்னேச்சரும் கொடுத்துருங்க. சோ இங்கதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன்டு பை தி கேண்டிடேட். அதாவது போட்டோ ஒட்டி போட்டோ மேல உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா சிங்கிளா, மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, விண்டோவா இது மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நீங்க டிவோர்ஸ் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா சோ அதுக்கான சர்டிபிகேட் ப்ரூஃப் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக் பர்சன், ஜெனரல் கேட்டகரி. சோ இதுல எந்த கேட்டகரி லெவலோ அந்த கேட்டகரி லெவல்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கான ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் மென்ஷன் பண்ணிடுங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க உடல் ஊனமுற்றோர்ல எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. சோ இப்ப நீங்க உடல் ஊனமுற்றோரில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண, அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அதையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்க பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு எந்த சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், எந்த ஊரு, அதே மாதிரி ஸ்டேட் வித் பின்கோட் இதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கான ப்ரூஃபையும் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது மூலியமா தான் ஷார்ட் லிஸ்டடா இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதா இருக்கட்டும், ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்றதா இருக்கட்டும், சோ அது மூலியமா தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால சொல்றோம், நீங்க கரெக்டான வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்ல பேரண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல யாராவது பாத்தீங்கன்னா பெல் நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சோ அதோட டீடைல்ஸ் இங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா 10th ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், சோ அந்த டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து எப்ப நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த டேட், சிக்னேச்சர், அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, உங்களுடைய நேம், இதை கரெக்டா ஃபில் பண்ணி நீங்க 30/11/2024 அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா 10 வகையான பணிகளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க. அதுல ஃபிட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 120 காலி பணியிடங்களும், வெல்டருக்கு பாத்தீங்கன்னா 62 காலி பணியிடங்கள். இதுக்கான மாத சம்பளம் 7700 சொல்லிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு பாத்தீங்கன்னா
மொத்தமாக 34 காலி பணியிடங்கள். 850 உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்க சொல்லுங்க. டர்னருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 20 காலி பணியிடங்கள், 850 மாத சம்பளமும். மெக்கானிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 காலி பணியிடங்கள், 850 ரூபாய் சம்பளம். மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து மெக்கானிக் வெஹிக்கிளுக்கு வந்து 3 காலி பணியிடம், 850 ரூபாய் சம்பளம். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், 850 ரூபாய் சம்பளம். ஏசி ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் வந்து 4 காலி பணியிடங்கள், மொத்தமாக வந்து 850 ரூபாய் சம்பளம். பிளம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள், 7700 ரூபாய் வந்து சம்பளம். கார்பெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள், 7700 ரூபாய் சம்பளம். ஒட்டுமொத்தமாக 263 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாப்ஸ் போர்ட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அதுல நீங்க ஃபர்ஸ்ட் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ அதுல வந்து இருக்குது. சோ அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட், அதே மாதிரி நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், செமஸ்டர் மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய டிசி, ஆதார் கார்டு நம்பர், சோ அதே கம்யூனிட்டி சர்டிபிகேட், பெர்சன் டிசபிலிட்டி அதோட சர்டிபிகேட், நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதோட இதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஹெச்ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்யூமெண்ட் பாய்லர் ஆக்சிலரிஸ் பிளான் பெல் ராணிபேட் 632 406 இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 30/11/2024 அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்க முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் ஃபார்மேட் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.